ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜிடிஎஃப் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்மேட் கேம் தான் விளாட போகிறோம். இதை ஆண்ட்ராய்ட்லேயே விளாட்லாம். நம்ம இதான் விளாட போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. கிராஃபிக்ஸ் நல்லா தானே கைஸ் இருக்குது. இதுக்கு எந்த குறைச்சலும் இல்லையே. ஹேய், வாய் தெரியுது. ஒய்ஃபையை நம்ம ஆஃப் பண்ணலைங்க கைஸ், அதுதான் கொஞ்சம் ஹேங் ஆகுது. நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வாங்க கைஸ், கேம் பிளேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடேங்கப்பா, நம்ம கார் மாதிரியே தாங்க கைஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ராங்க்லினே கீழே குமியாதடே. மாங்காய் மண்டையா, கீழே குமிஞ்சமாவனே, மண்டையா இல்லாமல் பண்ணிடுவாங்க பாருங்க, மொட்டை மண்டை. ஓகேங்க, இப்போ நம்ம இந்த கார் எடுத்து என்றா இது அடப்பாவீங்களா, காருன்னு சொல்லி வேறு ஏதாவது கொடுத்து ஏமாற்றிட்டீங்களாடா. என்னங்க இது மேலே இருந்து பறந்து வந்து விழுகுது. இந்த ஹோண்டாவில் இருக்கும் பார்த்தீங்களா, அமேஸ்னு ஒரு கார், அந்த மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். கார் எடுத்து ஓட்டலாம். நான் தான் தப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு தடவை. ஓகே, இப்போ நம்ம இப்படி திரும்பி இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் ட்ரெயின் ட்ராக் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போகிறோம் என்ற இது எதுவுமே காணும். நிறுத்து தெரியலையே, அந்த பக்கம்லாம் இருக்குது. ஒருவேளை போகுமோ? ஐயோ என்னங்க இது? அட்டா பாவீங்களா, அவ்வளோதானே இந்த மேப்பு. ஓஹோ, சரிங்க. இப்போ நம்ம ரீஸ்டார்ட் கேம் தரலாம். ஓகே, இப்போ திருப்பி வந்தாச்சு. இதில் இந்தியன் பைக் 3 இருக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காமாங்க. இது இன்னும் ஃபுல் மேப்பு வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்கன்னா நிஜமாக நல்லாயிருக்கும். இந்த கேமு ஆஃப்லைனில் பண்ணிகிட்ருக்காங்கன்னா மெசேஜ் ஃபுல்லாக இப்போ பாருங்கள், 111555888. இது என்ன வருதுன்னு பார்க்க போகிறேன். இப்போ நம்ம கால் என்ன வண்டிங்க கைஸ் இது? நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமில் போட்டிருப்போம். இது என்னங்க கைஸ் இது? அடப்பாவீங்களா, பள்ளிக்கு சோறு செத்த மாதிரி இருக்குது இந்த காரு. இப்போ பாருங்களேங்க கைஸ், பள்ளிக்கு சோறு செத்த மாதிரி இருக்குது அந்த பூஸ்ட்ரு. அடப்பாவீங்களா, பூஸ்டர் கூட மாற்றி வச்சுருக்கீங்களாடா ஜிடிஎஃப் ஃபைவ்ல இருந்ததை விட. ஏங்க ஃபுல் வேர்ல்டு கொடுத்துருக்கலாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் வேர்ல்டு கொடுத்தது கேம் ஆண்ட்ராய்டில் இருக்குது. ஃபேன்மேடு தான். அது கேட்டிங்கன்னா ப்ளே பண்ணலாம். இங்கே கமெண்டில் கேட்டிங்கன்னா பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு உங்கள் முழு ஒத்துழைப்பு எனக்கு வேணும். நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் டார்கெட் இருக்குது. அந்த லைக் டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 கேலாக கிடையாது, வெறும் 13. ஓகேங்களா, அதுதான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் கிராணி என்சாண்ட்னு ஒரு கேம் ப்ளே பண்ணியிருப்போம். அது பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஜெயில் எஸ்கேப் தான் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டாக, அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த கேமும் நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல. இது நம்ம சுற்றி பார்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, ஒரிஜினல் ஜிடிஏ மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பில்டிங்குள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம். என்னங்க இது ஃபோன் வந்துட்டே இருக்குது. உள்ளே போ. என்னங்க இது நம்ம கிளிச் ஆகி போச்சு. உள்ளே போ, ஃபோனே உள்ளே போ. ஓகேங்க, இப்போ நம்ம வெளியே என்னமோ இருந்துச்சு, அதோட ஆப்ஷன் போய் பார்ப்போம். எக்ஸிட் மெயின் மீனும். ஓகே, வந்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்து இங்கே அப்பார்ட்மெண்ட் கரேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் இருக்குல்ல, அந்த கார்லாம் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாமா. இருக்கிற எல்லா காரும் இருக்குது இதில். அட போய் மஞ்சள் கலர் கார் எங்கே செமையாக இருக்குங்க எல்லா காரும். ஓ, இந்த கார்லாம் இப்போ இந்த கேமில் இருக்கா? ஓ, இப்போ தாங்க தெரியுது. ஓ, இந்த கார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த சிமியான் மொட்டை மண்டைய கடையை விட ரொம்ப இதாக இருக்கே. ஃப்ராங்க்ல ஓடுற ஸ்டைலை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, ஒரு டைப்பாக ஒரு மார்க்கமாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஸ்பாய்லர் எனக்கு வேணாம்ப்பா. ஸ்பாய்லர் வச்சுக்கலாமா? வேணாம். ஸ்பாய்லர் ஜிடிஎஃப் ஃபைல் இருக்காது. இது ப்ரைமரி. என்னங்க இது தெரியலையே. திருப்பியுவா பெயிண்ட் ஜாப்பு, செகண்ட்ரி பெயிண்ட்டு. ஓ இது எல்லாமே ஃபுல்லாக வச்சு விட்றலாங்க. இது நீங்கள் இல்லையா காட்டுது. எனக்கு வெள்ளை வேண்டாம் தம்பி, எனக்கு வெள்ளை வேணாம். இப்போ என்ன கலராங்க வண்டி மாற்றலாம்? தெரில. பேக்கு ப்ரைமரி. ஓ, ப்ரைமரினா பாடி கலருங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே ரெட்டு செம்மையாக இருக்குல்ல. ரெட்டு திக்காக வச்சுக்கலாம் கொஞ்சம். ரெட்டு திக் அவ்வளோதான். ரெட்டா செம்மையாக இருக்குங்க. ஃபினிஷ்டடே செம்மையாக இருக்குங்க நம்ம கார் பார்க்க.
ஓ இந்த மாதிரி இந்த கார் தான் இப்போ நம்ம எடுத்தோம் பள்ளி காரு. இதே கார் தாங்க பள்ளி காரு, நம்ம எடுத்த பள்ளி கார். இதுலேயும் ஸ்பாய்லர் வேணாம். பெயிண்ட் ஷாப்பு ப்ரைமரி. இது போய் பார்ப்போம். கலரு ஒயிட் நல்லா இருக்குங்க இதில். ஓகே ஒயிட் ஓகே எனக்கு. அப்புறம் இந்த காரோட கலர் மாற்றிடலாங்க. இந்த காரோட கலர் மாத்திரம் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்களா லம்போகனி மாதிரியே இருக்குது பாருங்கள். லேமோகனியா அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த காரோட அது என்னன்னு எனக்கு தெரியாது, பார்ப்போம். அப்படியேங்க பட்டக்கசமாக இருக்கே. இப்போது இந்த கலர் பாடி கலரு, இந்த கலர் நல்லா இருக்குங்க இதுக்கு. ஆஹா ப்ளூ செமையாக இருக்குங்க. ஓகே ப்ளூ ஃபினிஷ். இப்போ கேம்குள்ளே போய் பார்ப்போம் கைஸ், நம்ம போட்ட கார்லாம் வந்திருக்கான்னு. நம்ம கார் அந்த ரெட் கலர் தானே மாற்றுறோம், அது வந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். எக்ஸிட் மெயின் மீனு ஸ்டார்ட்டு ஃப்ராங்க்லின் சேஃப் ஹவுஸு. பார்ப்போம் கைஸ். மாறி இருந்தால் இந்த கேம் ஒரு சூப்பரான கேம்னு நான் ஒத்துக்கிறேன். மாறலைனா இது ஒரு டம்மி கேம்னு நானும் ஒத்துக்கிறேன். மாறி இருக்கும்னு நினைக்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். மாறி இருக்கும். மாறி இருந்தால் நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பார்த்துட்ருக்க எல்லோரும் அப்படி தான் அர்த்தம். பார்த்துட்ருக்க எல்லோரும் நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கலர் மாறி இருந்தால் கலர் மாறி இருக்கணும். கடவுளே கடல் மாறி இருக்கணும், கலர் மாறி இருக்கணும். அப்படி வந்து நீங்கள் லைக் பண்ணினா கலர் மாறி இருந்தால் லைக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடப்பாவீங்களா என்றா கார் இது இங்கே வந்து நின்றுருக்குது. ஓ வெள்ளை கலரில் இருக்காரு இங்கே வந்து நிற்குமா. ஓகே இப்போ நம்ம காரோட சீட் கோடு போட்டு பார்ப்போம். நம்ம காரோட சீட் கோடு எதுன்னு நீங்கள் கேட்க தேவையில்லை. இதில் போய் கலர் மாறி இருக்குங்க கைஸ். இப்போது 555111 இதுதான் நம்ம காரோட சீட் கோடு. கார் கைஸ் வந்துருச்சுங்க கைஸ். ஏங்க ரெட் கலர் அதே மாதிரியே வந்துருச்சுங்க. அட்டேங்கப்பா அட்டகாசம் சூப்பர். இந்த கார் ஓட்டி பார்க்கணுன்னு எதுக்கே ஆசையாக இருக்குங்க. பாருங்க ஜிடிஎஃப்ல வர மாதிரி அட்டகாசமாக அதே மாதிரி தாங்க இருக்குது. என்னங்க இது மூவே ஆக மாட்டேங்குது. மூவ் ஆகே ஐயோ என்னங்க இது. இப்போ பாருங்கள் மேலே எடுத்து ஒரு கார் வந்து விழுகும். அது கவுறணும் ஃபுல்லாக. போதா இங்கே போதுங்க. ஃபஸ்ட்டு தடவையாக நான் ஒரு காருக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கேன்டா. ஜிடிஎஃப் ஃபைல் கூட மற்ற காருக்கு தான் கொடுத்து அடிப்பேன். ஆனால் இங்கே பாருங்க கைஸ், மற்ற கடையில் கொடுத்து அடிக்கிற பெயிண்ட்டு கூட எல்லாமே செமையாக இருக்குது. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஜிடிஎஃப் ஃபேன்மேட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் போடுறோம், இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டாக. அதனால் நீங்கள் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு பண்ணி விட்ருங்க, இல்லைன்னா நான் அழுதுருவோம் பார்த்துக்கோங்க அப்புறம். ஓகே இப்போ வாங்க நம்ம மற்ற வீடுக்கெலாம் போய் பார்ப்போம். மற்ற இடம் அந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் மாதிரி இடமும் இருக்குமே, அது பேர் மறந்து போச்சு. அதுக்குள்ளே போய் பார்க்க வேண்டியது தான். காருக்கு தான் டேமேஜ் எதுவுமே ஆகலைங்க காருக்கு டேமேஜ். அதனால் ஜிடிஎஃப் ஃபயர் தான் இருந்தால் முன்னாடி எப்படி பேனட் ஒடுங்கியிருக்கும். அது என்னமோ உண்மை தான், கண்டிப்பாக ஒடுங்கியிருக்கும் அது. இங்கே வந்து பார்த்தா இந்த கேமில் அவ்வளோக்கே எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. கார் ஓட்டுறது மட்டும்தான் இந்த கேமில் பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் ஃப்ராங்க்லின் ஏறுறது கூட சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் ஓடுறது தாங்க டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறானுங்க. அதை பார்த்தா சிரிப்பாக வருதுக்கு பாருங்கள் எப்படி வர்றான் பாருங்கள். இங்கே பாருங்க இருங்க மூஞ்சி பார்ப்போம். மூஞ்சி ஓடும் போது எப்படி இருக்குன்னு. அங்கே பாருங்க ஜிடிஎஃப் இருந்தால் எவ்வளோ நல்லா ஓடுவாங்க. அங்கே பாருங்க பின்னாடி இருந்து பார்க்க தாங்க ரொம்ப படு மோசமாக இருக்குது. சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க எப்படி இருந்தாலும். இதே இடம் தாங்க அது. அதே மாதிரி தான் என்னடா இது கைப்பிடி சவரை காணோம். அடப்பாவீங்களா என்னங்க இது உள்ள அடப்பாவீங்களா வெறும் கதவு மட்டும் என்னங்க இது. ஃப்ராங்க்லின் மொட்டை மண்டக்குள்ள என்னமோ தெரிஞ்சு. ஃப்ராங்க்லினோட நாக்குங்க அங்கே பாருங்கள். ஃப்ராங்க்லினோட உடம்புக்குள்ளே கருன்னு என்னமோ இருக்குது. அது என்னன்னு யாருக்கு தெரியும். அப்பாவீங்களா சும்மா தான் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களாடா. ஓகேங்க இப்போ நம்ம இங்கெல்லாம் வந்து பார்ப்போம். இங்கே வேறு ஏதாவது இருக்கா. இங்கே வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க இப்போ நம்ம அந்த லம்போகனி மாத்திரம் பார்த்தீங்களா, அந்த லம்போகனி சீட் கூட என்னன்னு தெரில. போட்டு பார்ப்போம் வெளியே போய். டக்குன்னு ஓடுறா வெளியே. ஃப்ராங்க்லின் மண்டையா சீக்கிரம் ஓடு, இல்லைன்னா மொட்டை மண்டையை பஞ்சர் ஆக்கி விட்ருவோம் பார்த்துக்க. அப்புறம் பஞ்சர் ஆனால் உள்ளேருந்து காற்று வருமோ என்ன வருமோன்னு எனக்கு தெரியாது. ஓடுறா அலப்பாவி. பாருங்க கிராஃபிக்ஸில் நல்லா தான் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன இந்த காற்றடிக்குது பார்த்தீங்களா, குப்பையில் சுருளும் பார்த்தீங்களா, அது கொண்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போது 7 தப்புடா. என்னங்க இது போக மாட்டேங்குது. எப்போ ஃபோனை உள்ளே வச்சுட்டு திருப்பி எடுப்போம் கைஸ் நம்ம. இப்போ இதில் வா போ அடப்பாவி சும்மா கால் பண்ணுறேன். 111 நீங்கள் இது ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. நான் உள்ளே வைக்காமல் எப்படி போகலாம். இதெல்லாம் ஒரு நியாயமா சொல்லுங்கள். நியாயமா 555777
இதுவாக இருக்கணும் 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 இருக்கணும். அட்டா போங்கடா நாடுற பசங்களா. அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு அதான் வேணும். கலர் அட்டகாசமாக மாற்றி வச்சுருந்தேன், ப்ளூ கலர் ஜிங்கிச்சான்னு. அந்த கார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது நான் பார்க்கணும். அதுக்காக தான் 111 666 போட்டு பார்ப்பேன் என்ன வருது. வந்துடணும் வந்துடணும் வந்துடணும். 11 என்னங்க இது எதுவுமே வரல அந்த சீட் கோடில். திருப்பி நான் போட்டு பார்ப்பேன்டா. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு வில்லன். என்னங்க இது. ஓகேங்க ஐஸ், ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த கார் தான் இது. உனக்காக நான் எத்தனை சீட் கோடு போட்டு பார்க்குறது. இந்த காரோட சீட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1115557777. இந்த கேமோட லிங்க் கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ஏற்றி செக் பண்ணி பாருங்கள். இப்போது போய் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை, அதை சொல்லிக்கிறேன் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு. ஏய் ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ, திரும்ப திரும்ப திரும்ப. செம்மையான ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. அதாங்க இவ்வளோ ஏடா தூரம் எல்லாம். இப்போது திரும்ப திரும்ப திரும்ப. ஓட்டு 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 ஓட்டு. ஃபாஸ்ட்டாக போகுதுங்க நிஜமாலுமே. பாருங்க, பிரேக் பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குதுல. பிரேக் பிடிச்சாச்சு, பிரேக்கு. அந்த பக்கம் திரும்பி எங்கே இது இந்த இடம் நான் அவங்களுக்கு பார்க்கிங் இடம். ஜிடிஎஃப்ல நான் காட்டில் இருந்தாலும் சொல்கிறேன், ஞாபகம் இருந்தால். முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்போ கீழே இறங்கி அந்த வீட்டு கதவை போய் தட்டலாம். உள்ள சீக்கிரம் ஏறு 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 ஏறு. ஐயா சாமி, காசு மாதிரி ஊஸ் மணி வந்திருக்கேன். வீட்டுக்குள்ளே யாராவது இருக்கீங்களா? ஈடுபட்ட போய் வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை, கிளம்பிட்டா. இந்த மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு இதே வேலையாக போச்சு. எங்க அந்த அக்கா பாருங்க எப்படி திட்டுதுன்னு. பொறுக்கி போயிடலாமாங்க நம்மளாம் எவ்வளோ நல்ல பசங்க, நீங்களே சொல்லுங்கள். நம்மளாம் எவ்வளோ நல்ல பசங்க, போய் திட்டுன்னு பொறுக்கின்ட்டுருச்சுங்க அந்த அக்கா. அங்கே இருக்க எல்லா காரையுமே இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோங்க. அதுக்காக தான் இந்த கேம் பிளேவை நான் போடுறேன். சீக்கிரம் ஓடு ஓடு. கார் தாங்க தள்ளுறானே தவிர அவன் மண்டையில் எதுவுமே இல்லை. ஆமாம், எதுவுமே இல்லை. இப்போ தான் நான் மண்டைக்குள்ளே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோம். ஃப்ராங்க்லின் மண்டை ஃப்ராங்க்லின் மண்டை, ஒரே மொட்டை மண்டையாக இருக்கியேடா ஃப்ராங்க்லின்னு. உன் மண்டையில் புத்தி மட்டும் வளரவே மாட்டேதேடா. அது ஏன்டா? பின்னாடி வாங்க, பின்னாடி வா பின்னாடி வா. திருப்பி முன்னாடி போ முன்னாடி போ. ஃபாஸ்ட்டாக போ ஃபாஸ்ட்டாக போ ஃபாஸ்ட்டாக போ. அண்ணா தாடுண்ணா, ஒத்துக்கோ ஒத்துக்கோ, தென்னாட்டிலிங்கண்ணா, கற்றுக்கோ கற்றுக்கோ. இந்த கேமரா சேஞ்சிங் ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருந்திருக்குங்க, ஆனால் அதான் கொடுக்கல. இந்த காருக்குள்ளே ஏற முடியுமா? ஏற முடியுது பாருங்க. பொம்மை கார் மாதிரி தாங்க இருக்குது பார்க்க. பொம்மை காரே தான் பாருங்க, பொம்மை கார் பாருங்க. ஹெட்லைட் கூட கரெக்டாக இல்லை. அப்போ இது பொம்மை கார் தானே? பொம்மை காரே தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பொம்மை காரே தான் இது, டவுட்டே வேணாம். நீங்கள் ஆனால் மிஷின்ஸ்லாம் செமையாக வச்சுருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், அப்புறம் 1.5 ஜிபிக்கு அது இருக்குது. ஆனால் நான் அது போட்டால் ஆடு வரும், அதுதான் பிரச்சனை. அதனால தான் அது நான் போடல இது வரைக்கும். அந்த கேமில் ஹியூமன்ஸ்லாம் சுற்றுவாங்க. ஒட்டேங்கப்பா, எங்கே இப்போ அது ஒடுங்கிச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த கம்பி. ஓ, அவ்வளோ ஸ்ட்ராங்கான காராயா நீங்கள்? பிரேக் 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 பிரேக். ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. நான் ஜிடிஎஃப் இருந்திருந்தால் தூக்கி ஏற்றிருக்கலாம். என்ன பண்ணுறது, நம்ம நேரமாச்சு அப்படி. சரி, இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போய் விழுகாமல் போனால் நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சீக்கிரம் சீக்கிரம். நீங்கள் லைக் பண்ணிட்டீங்க, இப்போ புரிஞ்சிச்சு, நீங்கள் லைக் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ நம்ம அந்த கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நம்ம ரெட் கலர் கார், நம்ம ஃப்ராங்க்லின் ஐயனாரோட கார். நம்ம ஃப்ராங்க்லின் விட்ட போய் சுற்றி பார்க்கணுங்க, ரியலாக இருக்கான்னு. காரு மேலே ஏறுடா, நீயும் ஏறுடா, பாட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. என்னங்க இது? அடப்பா விடே முன்னாடி போ. என்னங்க இது? கார் போய் சிக்கிக்கிச்சிடா, கண்ணாலே கண்டபடி சிக்கிக்கிச்சிடா. ஃப்ராங்க்லின் கோணையாக நிற்கிறான். மெதுவா அப்படியே தான். அப்படியே பிரேக் பிடிச்சி பின்னாடி வா. தூக்கு. டிக்கி தூக்குடா டிக்கியா. என்னங்க இது? திரும்ப திரும்ப. பின்னாடி வா. இப்போ இப்படி மேலே ஏறிய வண்டி தாங்க. ஏன்னா நம்ம இது பண்ணியிருந்தா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். இப்போ இந்த பக்கம் திரும்பி நல்லா பின்னாடி வா.
ஜிடிஎஃப் ஃபேன் மேட் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. அது ரொம்பவே முக்கியம். நீங்கள் கமெண்டில் சொன்னால் அதை அடுத்து இந்த மாதிரி ஃபேன் மேட்லாம் போடுவேன். ஆமாம், அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும். போடா ஃபாஸ்ட்டாக, சீக்கிரம் போ. பிரேக் நேரம் ஜிடிஎஃப் இருந்தால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கணும் காசு. ஆனால் பாருங்கள், இதில் வெட்டி செலவே கிடையாது. ஏன்னா இதில் செலவே கிடையாது. ஆனால் நம்ம அந்த மேப் மாதிரி இருக்கிறத மட்டும் அமுக்குனா மேலே பாருங்களேன். பாருங்கள், நான் ஃப்ராங்க்லின் ஃபோட்டோ இருக்கா பாருங்கள். நான் 444, 268 போட்டிருக்கு. அது எந்த விதத்தில் நியாயம் ஒன்றும் தெரியலையா? மேப்பு கரண்ட் வெர்ஷன் 1.3 பெட்டா. ஓ ரைட்டு. நீங்கள் இன்னும் இந்த ரெடி பண்ணலேங்கிறது இதிலே காட்டுறீங்க. ஓகே, இது மட்டும் கம்ப்ளீட் மிஷின் ஆகட்டும்டா. அப்புறம் பாருங்கள், நான் இந்த கேமை வச்சு என்னம்மா விளம்பரப்படுத்துவேன்னு. சும்மா பட்டாஸ் பிரிக்கும். இந்த கேமை ஃபேமஸ் பண்ணதாகவே என் பேர் தான்டா இருக்கணும். என் பேர், என் சப்ஸ்கிரைபர் எல்லா பேரும் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லா பேரும் போட போகிறீங்க. நான் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் பேரெல்லாம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் போய் ஆயின்னு ஒரு மெசேஜை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் உங்கள் பேர் என்னன்னு பார்த்து போட போகிறோம். உங்கள் பேர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள், பார்த்து போட்டு விட்டுறலாம். ஓகேவா? சொன்னீங்கன்னா போட்டு விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ திரும்பி இந்த காரும் ஃபாஸ்ட்டாக தாங்க போகுது. தாங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். நான் இருக்கா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்தோமே, இந்த கார் தான் ஃபஸ்ட்டாக வந்துச்சு. திரும்ப சைடில் போச்சு. இந்த கார் அப்படியே கீழே விட்டுருவேன். அப்புறம் ஃப்ராங்க்லினும் போய் செத்துருவான். இறங்கடா ஃப்ராங்க்லின் கீழே. எங்கள் அந்த கார் அது பாட்டுக்கு போகுது, நின்றுச்சு. எங்கள் அது கீழே போய் விழுகுன்னு பார்த்து விழுகலை. இது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு அண்ணாத்தை தள்ளி விட்டு கீழே விழுகாமல் இருக்கலாமா ஒரு காரு? போ உனக்கு வந்திருக்க எமனே நான் தான்டா, ஃப்ராங்க்லின்ற என் பேர். போய் சொல்லு, போ கீழே போய் பிசாஸ் கிட்டலாம் சொல்லுப்போ. இருந்தாலும் நமக்கு போக கார் வேணும், இப்போ தள்ளி விட வேணாம். என் புத்தியை எங்கே போய் சொல்ல, என்ன பண்ணி செய்ய? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபாஸ்ட்டாக போய் அதே மாதிரி தான் நான் போன டைம் சொன்னேன் இந்த இடத்துல, அதே தான். ஓகே, இப்போ அப்படியே திருப்பி கொஞ்சம் மெதுவாக திருப்பணுங்க. அப்படியே திருப்பி அப்படியே திருப்பி மெதுவா. பாருங்கங்க, புல் செடியெல்லாம் ஆடுமா இதில். நம்ம கிராஃபிக்ஸை கட்டுப்படுத்த தான் நீங்கள் வந்தோம், கண்டுபிடிக்க. அதை தான் பார்க்க போகிறேன். இப்போது இந்த செடியெல்லாம் ஆடுதா? என்னங்க இது ஆடலை? ஓகேங்க, தெரிஞ்சிருச்சு தம்மி கேமின்னு. ஓகே, இப்போ கிராஃபிக்ஸ் குவாலிட்டிலாம் பார்ப்போம். கிராஃபிக்ஸ் குவாலிட்டி ஐயில் இருக்குது, அல்ட்ரா வச்சுக்கலாம். அல்ட்ரா கிராஃபிக்ஸ் குவாலிட்டி. ஓகே, இப்போ ரேஷ்யூம் பண்ணலாம். என்னங்க இது நல்லா இருக்குங்க கிராஃபிக்ஸ். ஆனால் நான் கொஞ்சம் ஹேங்கிங் மாதிரி உங்களுக்கு தெரியும். போஸ்ட் ப்ராசஸிங் வச்சாலும் செம்மையாக இருக்குங்க. அடடா, எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போது ஒரிஜினல் ஜிடியை விட கொஞ்சம் ஒரு படி பின்னாடி நின்னாலும் ஆனால் அதை விட ஹாப்பியாகவே விளாட்லாங்க இதில், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், எஃப்எம் மியூசிக் எப்படி கேட்குன்னு சவுண்ட் இருக்குது. பார்த்தீங்களாங்க, இந்த மியூசிக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க. ஏன்னா இந்த மியூசிக்கை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓ அவ்வளோதானா? அவ்வளோ, இந்த கார் ஆரம்பத்தில் ஓட்டி பார்த்தாச்சு. ஓகேங்க ஐஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஃபேன் மேட் கேம்
லிங்க் கிடச்சா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம இந்த கேம் ஏற்றி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுவும் ஏபிகே டவுன்லோட் தான் நீங்கள் பண்ணணும், அது முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ராங்க்லின். ஓகே காய்ஸ், பாய். அப்புறம் இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே பார்க்குறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே மறந்துட்டோம். நானும் அப்படியே வெளியே போயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ராங்க்லின் வீட்டு பின் கதவு ஓப்பன் ஆகாது. அது அப்படி தான். இதனங்க பாத்ரூம் மாதிரி இருக்குது. பாத்ரூம் கிடையாது, இதனங்க வெறும் ரூம். பார்த்துக்குங்க, வெறும் ரூம். ஃப்ராங்க்லின் இந்த இடத்துக்கு தான் வாங்கி வை. இங்கே பாருங்கள் டிவி. இந்த சாப்பு கூட இங்கே தானே படுத்துட்ருக்கோம், அந்த இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம கூட போன டைம் இங்கே தானே முடித்தோம் வீடியோவை. இங்கே பாருங்கள் ஆங்கர். இது நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள் கிளாஸு, கூலிங் கிளாஸ் மாற்றுவான் பாருங்கள். பார்த்திங்களா, கூலிங் கிளாஸ். இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் மாற்றி போட்டுக்கலாம். அப்புறம் ஹேட்டு, தொப்பி. தொப்பி நீங்கள் தொப்பி வராதா? ஓகே, தொப்பி அன்அவைலபிள். மாஸ்க் நீங்கள் எதுவுமே வர மாட்டேங்க. இங்கே பாருங்கள் மிலிட்ரி ட்ரெஸ்ஸு. பாருங்கள், மேட்சிங்காக இருக்குங்க ட்ரெஸ்ஸு. பின்னாடி வா. இப்போ மேட்சிங்காக இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த கூலிங் கிளாஸ்க்கு அதுக்கு. இப்போ ஹேட்டு தாங்க வரவே மாட்டேங்குது. ஹேட்டு வா. ஒருவேளை அதே மாதிரி திடீர்னு வந்துச்சுன்னு என்னங்க பண்ணுறது? அது வந்தால் வரட்டும். ஃபீட்டுனா ஷூவாடா தெரியல. இப்போது மாஸ்க்கு. இந்த குரங்கு சிகரெட் குடிக்கிற மாதிரி மாஸ்க்குங்க. ஓகே, அது நல்லா தான் இருக்குது. பாருங்கள், ஃப்ராங்க்லினோட ட்ரெஸ்ஸிங் ரூம் இது. அங்கே எதுக்குடா நீ வரேன்னு கேட்காதீங்க, அது அப்படி தான் ஃபினிஷ். இப்போ பூனை தலையில் எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஃப்ராங்க்லின் நில்லு. அட்டேங்கப்பா, பூனை தலையில் இருக்காங்க. அப்புறம் இதோட பார்ட் 2 வீடியோ வேணுன்னா கேளுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ராங்க்லின் மூஞ்சி. ஓகேங்க guys, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க நிறைய பேர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, பாய்.